ஸ்ரீ ராமஜெயம். சென்ற பகுதியில் அனுமன் எப்படி தன் பலத்தை உணர்ந்து விஸ்வரூபம் எடுத்து வானத்தை நோக்கி பாய்ந்தார் என்பதை பார்த்தோம். இன்று அவர் கடலில் சந்தித்த 3 பெரிய தடைகளையும் அதை அவர் எப்படி வென்றார் என்பதையும் காண்போம். அனுமன் மகேந்திர மலையின் உச்சியிலிருந்து எகிரி குதித்தார். அவர் கிளம்பிய வேகத்தில் அந்த மலையே பூமிக்குள் அழுந்தியது. அவர் உடலிலிருந்து வெளிப்பட்ட காற்றின் வேகம் அங்கிருந்த மரங்களையும் வேரோடு பிடுங்கி அவருடனேயே மேலே கொண்டு சென்றது. சிறிது தூரம் சென்ற பின் அனுமன் ஒரு அம்பு போல இலக்கை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அமைதியாக இருந்த கடல் நீர் பிளந்தது. கடலுக்கு அடியிலிருந்து தகதகவென மின்னும் பொன்னிறமான ஒரு மலை மேலே எழுந்து வந்தது. அதுதான் மைனாகப் பர்வதம். வேகமாகச் சென்று கொண்டிருந்த அனுமன் இதை ஏதோ ஒரு தடை என்று நினைத்து இடிக்கப் போனார். அப்போது அந்த மலையிலிருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டு, வாயு மைந்தனே, நான் உன் பகைவன் அல்ல, உன் தந்தை வாயு பகவானின் நண்பன். நீ சற்றே என் சிகரங்களில் அமர்ந்து இளைப்பாறிச் செல் என்று அன்போடு அழைத்தது. இதுதான் அனுமனுக்கு வந்த முதல் சோதனை. சௌகரியம். ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஓடும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்ற எண்ணம்தான் நம் முதல் எதிரி. ஆனால் அனுமன், மைனாகனே, உன் அன்பிற்கு நன்றி, ஆனால் ராம காரியத்தை முடிக்கும் வரை எனக்கு ஓய்வு என்பதே கிடையாது என்று கூறி அந்த மலையை தன் கையால் தொட்டு வணங்கிவிட்டு நிற்காமல் பறந்தார். முதல் தடையான ஓய்வை வென்ற அனுமனுக்கு அடுத்து காத்திருந்தது ஒரு பேராபத்து. கடலின் நடுவே சுரசை என்ற அரக்கி அவர் வழியை மறித்தாள். வானரமே, என் பசிக்கு தேவர்கள் உன்னை உணவாக கொடுத்துள்ளார்கள், என் வாய்க்குள் நுழைந்து எனக்கு இரையாகிவிடு என்று மிரட்டினாள். அனுமன் பணிவாக கெஞ்சியும் அவள் விடவில்லை. தன் வாயை ஒரு குகை போல திறந்தாள். அனுமன் தன் உடலை பெரிதாக்கினார். அவளும் வாயை பெரிதாக்கினாள். போட்டி வளர்ந்து கொண்டே போனது. சுரசை தன் வாயை 100 யோசனை தூரம் திறந்தாள். அப்போது அனுமன் ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. அந்த வானளாவிய உடலை சட்டென்று சுருக்கிக் கொண்டு ஒரு சிறிய வடிவம் எடுத்து மின்னல் வேகத்தில் சுரசையின் வாய்க்குள் நுழைந்து அவள் வாய் மூடுவதற்குள் காது வழியாக வெளியே வந்துவிட்டார். தாயே, உன் நிபந்தனைப்படி உன் வாய்க்குள் நுழைந்து வந்துவிட்டேன், இப்போது நான் போகலாமா என்று கேட்டார். அனுமனின் அந்த சமயோசித புத்தியை பார்த்து சுரசை மகிழ்ந்து, நீ செல்லும் காரியம் வெற்றி பெறும் என்று ஆசீர்வதித்து வழிவிட்டாள். புத்திசாலித்தனத்திற்கான சோதனை முடிந்தது. ஆனால் அடுத்து 3வது தடை காத்திருந்தது. சுரசையை தாண்டி அனுமன் பறந்தபோது திடீரென்று அவர் வேகம் குறைந்தது. யாரோ தன்னை பின்னாலிருந்து இழுப்பது போல உணர்ந்தார். திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. ஆனால் கீழே கடலை பார்த்தார். அங்கே ஒரு பயங்கரமான அரக்கி கடலில் விழுந்த அனுமனின் நிழலை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் சிம்மிகை. வானத்தில் பறப்பவர்களின் நிழலை தண்ணீரில் பிடித்து இழுத்து அவர்களை சாப்பிடும் சக்தி கொண்டவள் அவள். அனுமன் நிலைமையை உணர்ந்தார். இவள் வழிவிடுபவள் அல்ல, அழிக்கப்பட வேண்டியவள் என்பதை புரிந்து கொண்டார். சுரசையிடம் செய்தது போல இவளிடம் விளையாடவில்லை. சிம்மிகை அனுமனை விழுங்க வாயை திறந்தாள். ஆனால் அனுமன் மின்னல் வேகத்தில் அவள் மீது பாய்ந்தார். தன் வஜ்ஜரம் போன்ற கால்களால் அவளை உதைத்து தன் கூர்மையான நகங்களால் அவளுடைய மார்பை கிழித்தார். அனுமனின் தாக்குதல் தாங்காமல் சிம்மிகை அலறி துடித்து கடலில் மாண்டாள். நிழலை பிடித்து இழுக்கும் அந்த மாய அரக்கியை அழித்துவிட்டு அனுமன் வெற்றி வீரராக தென்கரைக்கு வந்து சேர்ந்தார். அதோ தூரத்தில் திரிகூட மலையின் மேல் இலங்கை தீவு தெரிந்தது. மகிழ்ச்சியோடு அனுமன் இலங்கைக்குள் நுழைய போனார். ஆனால் வாசலிலேயே ஒரு மிகப்பெரிய அரக்கி கையில் சூலத்தோடு அவரை தடுத்து நிறுத்தினாள். நீ யார்? அனுமன் இலங்கைக்குள் நுழைய முடிந்ததா? அதை அடுத்த பகுதியில் காண்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.